ஹரிஷ்பூர் என்ற சிறு கிராமத்தில் மோகன் தன் மனைவி ராதிகாவுடன் வாழ்ந்து வந்தான். அப்போது மழைக்காலம் தொடங்கியதால் மின்னல் மற்றும் கனமழை பொழிய துவங்கியது. 2 நாட்களாய் மழை தொடர்ந்து பெய்கிறது. வெயில் இல்லை, எந்த துணியும் உலரவில்லை. இப்படியே தொடர்ந்து மழை பெய்தால் வீட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். நீ சரியாக சொல்லுகிறாய் ராதிகா, நீ புத்திசாலிதான். ஆனால் நாம என்ன செய்வது? வயல்கள் நீரில் மூழ்கிவிட்டன, தானியமும் நனைந்து விட்டன. நம்மிடம் இருந்த கொஞ்சம் அரிசியும் தீர்ந்து விட்டது. விறகும் ஈரமாகி அடுப்பும் எரியவில்லை. ராமு மாமா சொன்னார் 15 நாட்கள் மழை தொடரும் என்று. சாலைகள் மூடப்பட்டுள்ளன, வெளியே யாரும் செல்ல முடியாது. அப்படி சொல்லாதீங்க. தொடர்ந்து மழை பெய்தால் குழந்தைகளுக்கு எப்படி உணவு கொடுப்போம்? பால் கூட வீட்டில் இல்ல. மழை தொடர்ந்து பெய்கிறது. சில நாட்களில் மழை நின்று விடுகிறது. மோகன் வேலை தேட சென்றான். எஜமானே, ஏதேனும் வேலை இருந்தால் சொல்லுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்ய தயார். குழந்தைகள் பசியில் வாடுகின்றன. மோகன், உன் கஷ்டம் புரியுது. ஆனா மழை பெஞ்சதுல நானே தொழிலாளர்களுக்கு அரை நாள் வேலை தான் கொடுக்கிறேன். வயலெல்லாம் தண்ணில மூழ்கிடுச்சு. கூரை மேயிற வேலையும் நின்னு போச்சு. இப்ப வேலை இல்ல தம்பி. நான் உழவு வேலை செய்வேன், சுவரும் கட்டுவேன், மாடுகளுக்கு தீவனம் போடுவேன். மழையில நனைந்தாலும் சரி, ஏதாச்சும் வேலை கொடுங்க. குழந்தைகளுக்கு 2 நாளா தண்ணீரை தான் கொடுத்தேன். பாரு மோகன், வேலை நிறைய இருக்கு. நிலத்தை சரி பார்க்கணும், மாட்டு தொழுவோம், சுத்தம் பண்ணணும், தானியம் அடுக்கணும். ஆனா இந்த நேரத்துல ஒன்னும் பண்ண முடியாது. ஊரே முடங்கி போச்சு. எஜமான், நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஒருவேளை மேலவன் நம்ம கிட்ட கோவமா இருக்கானோ, அதான் இவ்ளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கும். யாரும் தப்பு பண்ணல தம்பி. இது காலத்தோட சோதனை, இயற்கை சீற்றம். எல்லாரையும் சமமா தாக்குது. நீ கவலைப்படாத. தண்ணி வத்தனதும் முதல் வேலை உனக்குத்தான். கேளு, மாலையில பண்ணை வீட்டுல கொஞ்சம் விறகும் தானியமும் வச்சிருக்கேன், நீ எடுத்துக்க. மோகன் 2-3 இடம் வேலை கேட்க போறான். ஆனா மழை காரணமா அவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. மோகன் அடுத்த கிராமம் பக்கம் போறான். பிரகாஷ், இந்த முறை மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. வயலுக்கு வரப்பிரசாதமா ஆயிடுச்சு. ஆமா ராஜு, மழை பெய்யணும் தான். இல்லன்னா வெயில் உயிரை வாங்கிடும். போன வருஷம் மே ஜூன்ல நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. சரியா சொல்ற பிரகாஷ், இந்த முறை காலம் சரியா மாறிடுச்சு. இப்படியே 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா பயிரும் வளரும், வெயிலும் போயிடும். ஆமா, 10 நாள் மழை வேணும். இல்லனா மறுபடி வெயில் வந்துடும். அப்ப மண் வெடிச்சிடும். நானும் வானிலை செய்தி பார்த்தேன். சொல்றாங்க பின்னாடி இருந்து கனமான மேகம் வருதுன்னு. அதாவது மழை நிக்க போறது இல்ல. அண்ணே, வானிலை ஆய்வு மையம் தெளிவா சொல்லியிருக்கு. அடுத்த 10 நாள் தொடர்ந்து மழை பெய்யலாம், வெளியே போக முடியாம போகும். அவங்க சொல்லியிருக்காங்க தேவையான ரேஷன் சாமான்களை முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். இன்னைக்கு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துடுறேன். அரிசி, பருப்பு, மாவு, எண்ணெய் இதெல்லாம் வீட்டுல நிறைச்சுடுறேன். அப்புறம் சுகமா மழையை ரசிப்போம். மழை தொடர்ந்தால் வேலை கெட்டுவிடும். வீட்டில் சாப்பிட உணவு இல்லை. 10 நாள் மழை என்கின்றனர். இந்நிலையில் உணவும் வாடகையும் எங்கிருந்து வரும்? மோகன் கவலையுடன் வீடு திரும்புகிறான். ஐயோ, அடுத்த 10 முதல் 12 நாள் தொடர் மழை என்று கேள்விப்பட்டேன். என்ன செய்வது, எங்கு போவது என்று தெரியவில்லை. 10 முதல் 12 நாள் மழை பெய்யுமா மோகன்? அப்படியானால் நாம் என்ன சாப்பிடுவோம்? வீட்டின் நிலைமை மோசமாக இருக்கிறது தெரியுமா? மேல் கூரையில் நீர் கசிகிறது. பாத்திரம் வைக்காத இடமில்லை. ஆம் ராதிகா, ஒழுகும் கூரையில் எத்தனை நாள் இருப்போம்? மழை பெய்தால் குழந்தைகளுக்கு நோய் வரலாம். வீட்டில் ஈரம் கூடுகிறது. பூமிநாதனுக்கு வீட்டு வாடகையும் கொடுக்க வேண்டும். 2 மாத வாடகை பாக்கி. இப்படியே போனால் எப்படி கட்டுவது? அவர்கள் நம் பேச்சை கேட்பதில்லை. எனக்கும் புரிகிறது. மழை நிற்கவில்லை, பணமும் இல்லை. ராதிகா, இதை நான் தனியாக எப்படி சமாளிப்பேன்? மோகன், நீ முயற்சி செய்கிறாய் என்று தெரியும். ஆனால் இப்போது இது நம் இருவரின் போராட்டம். ஒன்றாக செல்ல வேண்டும். மறுநாள் வானில் கருமேகங்கள் திடீரென எழும்பத் தொடங்கின. அதன் பிறகே தரையில் நீர்த்துளிகளுடன் வானம் வெடித்தது போல் கனமழை பெய்யத் தொடங்குகிறது. மழை விழுந்தவுடன் மண்ணின் வாசனை பரவத் தொடங்குகிறது. இப்போது மழையை பாருங்கள். அதுவும் தீவிரமடைந்து இந்த கூரை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாலா மூலையிலிருந்தும் தண்ணீர் சொட்டுகிறது. ஒரு பக்கத்திலிருந்து மழை கொட்டுகிறது. மறுபுறம் பசி காரணமாக இப்போது நீங்கள் வீட்டில் சமைக்க கூட முடியாது. நான் என்ன செய்வது ராதிகா? இப்படி ஒரு சூழ்நிலையில வெளியில் வெள்ளம் வருவது எனக்கு புரியவில்லை. நான் எப்படி வெளியேறுவது? மோகன்,
இங்க பாருங்க, எனக்கு தெரியும் வெளிய நிலைமை சரியில்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மழை இப்படியே போனால் நாம் என்ன சாப்பிடுவோம்? இந்த ஒழுகும் வீட்டில் குழந்தைகளுக்கு என்ன உணவளிக்கப் போகிறீர்கள்? அதற்குள் இந்த பசி நம்மை கொன்றுவிடும். இன்று இல்லாவிட்டாலும் நாளை நம் உயிரை பறிக்கும். இவ்வளவு மழையில் ராதிகா வெளியே செல்வது உயிரை பணயம் வைப்பது போன்றது. வழியில் சேறு இருக்கும் கால்களில் சிக்கி வழுக்கி விழலாம். அப்புறம் தலைவன் எப்படி உதவி செய்வான்? ஒவ்வொரு முறையும் அவரே சாக்கு போக்கு சொல்கிறார். மோகன், நீ போகணும். இது சாக்கு போக்கு சொல்லும் நேரமல்ல. நீங்கள் இப்போது போகவில்லை என்றால் நாளை வருத்தப்பட வாய்ப்பு இருக்காது. போ, நேரா தலைவர்கிட்ட போ. நிலைமைய சொல்லு. கை கட்டி நில்லு, அழு. தேவையான மளிகை சாமான் ஏதாச்சும் வாங்கிட்டு வா. மோகன் ஊர் தலைவர் வீட்டுக்கு கடன் கேட்க போறான். பூமிநாதன் ஐயா, பூமிநாதன் ஐயா. பூமிநாதன் ஐயா வெளியே வராரு. மோகன், இந்த மழையில எப்படி வந்த? ஏதாவது முக்கியமான விஷயமா? பூமிநாதன் ஐயா, இந்த மழை என் வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சு. கூரையில தண்ணி ஒழுகுது, வீடு நதி மாதிரி ஆயிடுச்சு. பசங்க குளிர்ல நடுங்குறாங்க. 2 நாளா சமைக்க முடியல. சாப்பாடு இல்ல, காசு இல்ல. வேற வழி இல்லாம உங்ககிட்ட வந்தேன். மோகன், மழை இன்னும் 8-10 நாள் பெய்யும்னு தெரியும். இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியா இருந்தது. மழை வேணும்னு இருந்தோம். கடவுள் கருணை, இப்ப மழை கிடைக்குது. பூமிநாதன் ஐயா, இந்த மழை உங்க மாதிரி பணக்காரனுக்கு நல்லா இருக்கும். அருமையான வீடு, சூடான டீ, சௌகரியமான வாழ்க்கைக்கு இந்த காலம் நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனை, என் போல தினமும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மழை ஒரு தண்டனை. நான் பிச்சை கேட்கல, கடன் மட்டும் கேட்கிறேன். குழந்தைகள் பசியோடு தூங்காமல் இருக்கிறாங்க. சூழ்நிலை மாறும்போது நான் திருப்பி தருகிறேன். மோகன், இப்போது பணத்தை பேச வேண்டாம். நான் பலருக்கு கடன் கொடுத்துள்ளேன். இப்போது என்னிடம் எதுவும் இல்லை. பஞ்சாயத்து செலவு அதிகமானது தெரியும். நான் உனக்கு பணம் தர முடியாது. வேறு யாரிடமாவது கேள். மழை அனைவருக்கும் பொதுவானது. சிலர் நனைகின்றனர், சிலர் கூரையின் கீழ் பார்க்கின்றனர். மோகன் வீடு திரும்புகிறான். சில மணி நேரத்திற்கு பிறகு மோகனின் வீட்டு உரிமையாளர் வாடகை கேட்க வருகிறார். ராதிகா, வீட்டு வாடகை வேண்டும். 1 மாதம் தாமதமாகிவிட்டது. இனி பொறுக்க மாட்டேன். மோகன் வாடகை வாங்க சென்றுள்ளார். அவர் வந்தவுடன் முழு தொகையும் தருகிறேன். கொஞ்சம் நேரம் காத்திருங்க. ராதிகா, சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். வாடகை இப்போதே கொடுங்கள், இல்லையேல் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். எங்க போவோம்? மழை பெரிதாக பெய்கிறது. வீட்டு முன் தண்ணீர் தேங்கி நிக்குது. கூரையிலிருந்து தண்ணீர் வடிகிறது. இப்போது எங்களிடம் எதுவும் இல்லை. உணவு கூட இல்லை. எங்களுக்கு இப்படி அநீதி செய்யாதீர்கள். ராதிகா, மழையிலும் எங்களுக்கு உணவு தேவை. உங்கள் பிரச்சனைகளை எப்போதும் கேட்க முடியாது. இந்த மழை 1 நாள் அல்ல, 10 முதல் 12 நாட்கள் நீடிக்கும். அதனால் தான் முன்கூட்டியே எச்சரிக்கிறேன். வெறும் 1 நாள் காத்திருங்கள். மோகன் வந்து உங்களிடம் பேசுவாரு. நாங்கள் உங்கள் வாடகையை கட்டாயம் தருவோம். இப்போது நிலைமை மிக மோசம். வீட்டின் உரிமையாளர் ராதிகாவையும் குழந்தையையும் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டு சென்றார். அப்போது மோகன் தன் வீட்டிற்கு வந்ததும் மழையில் ராதிகா நிற்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைகிறார். ராதிகா, ஏன் இந்த மழையில வீட்டு வெளியே நிற்கிறாய்? என்னாச்சு? மோகன் வீட்டின் உரிமையாளர் வாடகை கேட்க வந்தார். நான் அவரிடம் நீங்கள் பணம் வாங்க போனதை விளக்க முயன்றேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. சாக்கு போக்குகள் போதும் என்றார். இனி 1 நாள் கூட தங்க முடியாது என்று எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார். இந்த மழையில் உங்களை வெளியேற்றினார். அவருக்கு மனிதாபிமானமே இல்லை. ஆனா மோகன், இவ்வளவு மழையில நாம எங்கே போவோம்? சோறு இல்ல, தண்ணி இல்ல, கூட இல்ல. நீயும் சோர்வா இருக்க. ராதிகா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது எந்த பாதையும் கடினம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையும் மாறும். மோகன், ராதிகா குழந்தை 3 பேரும் மழையில நடக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அவங்களுக்கு ஒரு கண்டெய்னர் தெரியுது. அதோட உரிமையாளர் அருகில் நிக்கிறார். மோகன், சொல்லு, என்ன விஷயம்? அண்ணே, இந்த கண்டெய்னரை நீங்க இங்க போட்டிருக்கீங்க. இது முழுசா பாழாகிடுச்சா? ஆமா மோகன், இந்த கண்டெய்னர் இனி எதுக்கும் உதவாது. துரு பிடிச்சிருச்சு. உள்ள சாமான்களும் எடுத்துட்டாங்க. நான் இதை அப்புறப்படுத்த நினைச்சேன். அண்ணா, எனக்கு இப்ப தங்க இடமே இல்ல. மழையால குடிசை போச்சு. வாடகை கட்ட முடியாததால வீட்டின் உரிமையாளர் வெளியேத்திட்டாரு. நீங்க சம்மதிச்சா இந்த கண்டெய்னரையே என் வீடா மாத்திக்கலாமா? நான் இதை சுத்தம் பண்ணி மேல தார்பாய் போடுவேன். குறைஞ்சது கண்டெய்னர் மேல கூரையாவது இருக்கும். உன் கண்ணுல கஷ்டம் தெரியுது மோகன். இந்த காலம் ஏழைக்கு கஷ்டம். நீங்கள் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. சரி மோகன், இந்த கண்டெய்னர் இப்போது உங்களுடையது. நீங்கள் விரும்பியபடி பயன்படுத்துங்கள். நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை தருகிறேன். என்னிடம் அதிகமில்லை.
ஆனால் ஆரம்ப காலத்தில் அதுவே உனக்கு போதுமானதாக இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டு துணிமணிகளை எடுத்துக்கொண்டு உன்னை நீயே கவனித்துக் கொள். அண்ணா, நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். இதற்காக கடவுள் உங்களுக்கு நல்ல வெகுமதி அளிக்கட்டும். நான் நீங்க செய்த உதவியை மறக்க மாட்டேன். ராதிகா கண்டெய்னர் ஓனர் அவர்கள் கொடுத்த பணம் அவ்வளவுதான். ரேஷன் கடைகளில் ஒரு சில பொருள்களை வாங்க முடியும் என்று நினைக்கிறேன். மிக குறைந்த பணத்தை கொண்டு என்னால் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? ஆனா இப்போது எனக்கு என்ன பண்றதென்று புரியவில்லை. ராதிகா, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ பார் மோகன், நேரம் சரியில்லாத போது நீங்களும் வேற்று கிரகவாசிகள் மாதிரி பேச வேண்டாம். இந்த மழையில் யாரும் நமக்கு உதவவில்லை. ஊர் தலைவர் கூட உதவவில்லை. நமக்கான வழியை நாமே கண்டுபிடிக்க வேண்டும். ராதிகா, இந்த பணத்தை செலவழிக்க வேண்டாம். பணத்தை செலவழிக்காமல் வீட்டின் அருகாமையில் வியாபாரத்தை தொடங்குவது நல்லது. பெருசா இல்லாவிட்டாலும் மழை காலத்தில் வருமானமும் ஓட்டமும் தரக்கூடியது. பாரு மோகன், மழையில வெளியே வர்றவங்க சூடான சாப்பாடு தேடுவாங்க. மழையில் சூடான டீயும் வறுத்த சிக்கன் வறுவலும் கிடைச்சா மக்கள் வாங்க மறுக்க மாட்டாங்க. சூடான சமோசா மழையில நல்லா விற்கும். ராதிகா, இது நல்ல ஐடியா. சமோசா எப்பவும் ஓடும். ஆனா மழையில வியாபாரம் செய்ய சிறப்பான வண்டி தேவை. வண்டி வாங்க அதிக பணம் தேவை. மோகன் அடுத்த நாளே சமோசா கடை வைக்கிறார். சில நாட்களில் அவர் வியாபாரம் நன்றாக ஓடுகிறது. வாவ் மோகன், உன் சமோசா சூப்பரா இருக்கு. இப்படி ருசி நான் எந்த ஊர்லயும் பார்த்ததில்ல. மொறுமொறுன்னு உள்ள காரமா, வெளியே பொன்னிறமா இருக்கு. என்ன விஷயம்? ராமு அண்ணா, நன்றி. மழையில சூடான சமோசா இல்லைன்னா எப்படி மழையை ரசிக்கிறது? இதை நினைச்சுதான் சமோசா கடை வச்சேன். குறைஞ்சது 2 வேளை சாப்பாடாச்சும் கிடைக்கும். நீங்கள் செய்தது மிகவும் சரிதான். மழை பெய்யும் போது சூடான சமோசா இல்லை என்றால் வானிலை முழுமையடையாது என்று தோன்றுகிறது. நீங்கள் பல சுவையான சமோசாக்களை உருவாக்கியுள்ளீர்கள். எதுவுமே இல்லாத போது ராதிகா கடுமையாக ஊழை என்று சொல்லியிருந்தார். அதிர்ஷ்டம் தானாகவே வரும் பாருங்கள். இன்று உங்கள் முகத்தில் உள்ள புன்னகை எனக்கு அதிக தைரியத்தை கொடுக்கும். ஏய் மோகன், நீ இப்போது சமோசா வியாபாரி ஆக போகிறாய். அடுத்த மழை உன்னுடையது. கடைக்கு முன்னாடி ஒரு வரிசை இருக்கும். ராதிகா, ஞாபகம் இருக்கா? இந்த கண்டெய்னரை முதலா பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஆனால் இன்று கடவுளின் கருணையை, கடின உழைப்பால் நமது வாழ்க்கை முன்னேறுகிறது. நம்ம சமோசா நல்லா விற்பனையாகிறது. இப்போ புது வீடு வாங்கலாம். மோகன், மழையில் வெளியே சென்ற நாளை நான் எப்படி மறக்க முடியும்? வயிற்றில் பசியும் பாக்கெட்டில் சில நாணயங்களும் இருக்கும்போது எழுந்து நிற்க வேண்டியிருந்தது. உங்கள் தைரியத்தின் ஒளியில் நான் இருக்கிறேன். ராதிகா, இந்த கண்டெய்னருக்கு விடை சொல்ல நேரம் வந்துருச்சு. சில நாட்கள் தங்க நமக்கு இந்த கண்டெய்னர் உதவியது. நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு மோகன். இரவு பகலா கஷ்டப்பட்டு உழைச்சோம். எரியும் அடுப்பு கிட்ட நின்று மழையிலையும் சமோசா சுட்டோம். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தைரியம் தந்து உற்சாகப்படுத்தினர். சந்தையில சுத்தமான சின்ன வீடு ஒண்ணு பார்த்தேன். கொஞ்சம் தூரம் தான், ஆனா சூழ்நிலை நல்லா இருக்கு. நாளைக்கு சொந்தக்காரர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ப்போம். இனி பின்னோக்கி பார்க்க வேண்டாம். மோகன், ராதிகா முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது. பல வருட உழைப்பு கை கொடுத்தது. சின்ன அழகான வீடு வாங்கி இருந்தாங்க. ராதிகா தினமும் காலையில வீட்டை பெருக்குவா. அப்பிறகு துளசிக்கு தண்ணி ஊத்தி வேண்டுவா. கடவுளே, உனக்கு மிக்க நன்றி.